ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட் லக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலையே தயாரித்த கோகோனட் ஆயில் வச்சு எப்படி மயோனைஸ் செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல 4 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, கடுகு எடுத்துக்கோங்க, இது கூடவே கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 2 ஃப்ரெஷ்ஷான முட்டையை எடுத்து இதோடு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு முட்டை கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இப்போ ரொம்ப முக்கியமான ஸ்டெப், லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீட் வரைக்கும் அரைச்சிக்கணும். மறுபடியும் ஹை ஸ்பீடில் இருந்து அப்படியே லோ ஸ்பீடுக்கு குறைச்சிட்டு வாங்க. நீங்கள் நிறைய நேரம் அரைச்சிட்டிங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்காது. இப்போ நாம் 2 முட்டைக்கு 250 மில்லி கோகோனட் ஆயில் எடுத்து வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீட் வரைக்கும், ஹை ஸ்பீட்லேருந்து லோ ஸ்பீட் வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் ஆட் பண்ணதும் க்ரீமியான கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு. மறுபடியும் நாம் எடுத்து வச்சோம்ல மீதமான கோகோனட் ஆயில், அதை நாங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மயோனைஸ் செய்யும்போது எப்பயுமே நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஸ்பீடை மாற்றி எவ்வளவு நேரத்துக்கு நாங்கள் அரைக்கிறோன்றது தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பேலன்ஸாக இருக்கிற கோகோனட் ஆயிலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வினிகர் அல்லது லெமன் ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்மளோட சுவையான கெட்டியான மயோனைஸ் தயாராகிடுச்சு.